ஹாய், நான் அட்வொகேட் லோகேஷ் சிவசங்கர். நேத்திக்கு நம்ம உமன்ஸ் ரைட்ஸ் இன் இந்தியா பத்தி ஒரு டாபிக் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்த டாபிக். திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கு லைஃப் அவங்க நல்லா அமையறது கிடையாது. சில பேருக்கு ஒரு கசப்பான அனுபவங்களாவே இருக்கும். அதை சில பேர் வெளியே சொல்லாமலே அப்படியே சகிச்சுட்டு வாழ்ந்துருவாங்க. சில பேர் ஏன் சூசைட் வரைக்கும் கூட போவாங்க. அவங்களுக்கான ரைட்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு பொண்ணு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுல நிறைய உரிமைகள் இருக்கு. என்ன உரிமைனா, அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டாலோ இல்லைன்னா அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாலோ அந்த பொண்ணு எந்த இடத்துல இருக்கணும், எந்த பிளேஸ்ல தங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அதை யாருமே கேட்கக்கூடாது. இதை இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 செக்ஷன் 14 இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 27 இதை பத்தி சொல்லுது. ஒரு விஷயம், ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோடைய சொத்துல உரிமை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணாம செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாரு அவங்க ஹஸ்பண்ட். அப்போ இவங்க எப்படி உரிமை கோர முடியும் அப்படின்னா, கண்டிப்பா உரிமை கோர முடியும். செகண்ட் ஒய்ஃப் ஆயிரம் தான் அவர் இல்லீகலா அவங்க கல்யாணம் பண்ணினாலும் லீகலா கல்யாணம் பண்ணுது நீங்க தான். உங்களுக்கு தான் 100% அந்த சொத்துல உரிமை இருக்கு. ஒரு பொண்ணுடைய கணவர் வீட்டுல அவங்களுடைய உரிமை மறுக்கப்படும் போது 19A டிவி ஆக்ட் 2005 படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு, அது கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அப்ப எனக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை எத்தனை வயசு வரைக்கும் எனக்கு கிட்ட இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசு வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கும். அந்த 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை யாருக்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் போவாங்க. இதுவும் ஒரு வகை உரிமை தான் உங்களுக்கு. ஓகே, உங்களை வேற ஒரு வீடியோல பாக்குறேன். சட்டம் அறிவீர், பயன்பெறுவீர். See you again.